அப்பாடா, ஒரு வழியாக எனக்கும் இந்த மாடலில் கேக் ஆர்டர் வந்துருச்சு. இந்த மாதிரி மாடல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆர்டர் வரல, எனக்கும் அதுக்கான சந்தர்ப்பம் வரல. இப்போ கிடைச்சது. கிருஷ்ண ஜெயந்தி மேம் மூலமாக அவங்க அக்காவோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்காக இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. புல் ஓவர் கேக், அதாவது ஃபாண்டன்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 3 சர்க்கிள் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளை மட்டும் ஒரு சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு அதோட ரிம்மு மட்டும் சைடில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஹிடன் வேர்டிங், அவங்களுக்கு என்ன வேர்டிங்ஸ் பிடிக்குதோ அதை எழுதிக்கலாம். அவங்க கேட்டது வந்து 1+1 = 3 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தீமில் அவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு பாப்பா இந்த பக்கத்தில் இருந்து அவங்க அம்மா அப்பா இந்த பக்கம் இருக்கிற மாதிரி. சாட்டன் ரிப்பனோட ஒரு எட்ஜில் பாப்பாவோட ஃபோட்டோவும் இன்னொரு எட்ஜில் அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஜோடியோட ஃபோட்டோவும் வச்சாச்சு. சாட்டன் ரிப்பனை பிடிச்சி இழுத்தா அந்த பாப்பா நேராக அவங்க அம்மா அப்பா கிட்ட வர்ற மாதிரி. இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூஸ்வலாக லவ்வர்ஸ்க்கு தான் இந்த தீம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கேட்டது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பக்கம் பொண்ணு இந்த பக்கம் பையன் இருந்துட்டு அப்படியே இழுத்து கிட்ட 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ப்ரொப்போஸ் பண்ணுற தீம்க்கு கேட்டிருக்காங்க, லவ்வர்ஸ் கேட்டிருக்காங்க, ஆனிவர்சரிக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஆனிவர்சரியும் ப்ரெக்னன்சியும் ஒன்றா கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு தீம் கேக். நல்லா இருந்துச்சு. இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பண்ணிடுவேனான்னு கொஞ்சம் பயத்தில் தான் பண்ணேன். பட் எந்த குறையும் இல்லாமல் பர்ஃபெக்டாகவே வந்துச்சு. இது 1/2 kg சாக்கோ நியூட்டல்லா கேக் தான். 1/2 kgலே இந்த டிசைனை பண்ண கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் 1 kg தேவைப்படும்னு. பட் மேலே அகலம் வேணும்னு சொன்னப்போ அவங்க 1/2 kg ஓகே பண்ணாங்க. அதை சுற்றி நான் நிறைய ஹார்ட்ஸ் வச்சேன். ஃபாண்டன்ட்டில் தான் வச்சேன். பட் அவங்க நிறைய சாக்லேட் ஹார்ட்ஸ் கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி ஒயிட் சாக்லேட்டில் ரெட் கலர் சேர்த்து ரெட் கலர் சாக்லேட் ஹார்ட்ஸை கேக்கை சுற்றி ப்ளேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெடி பண்ண ஃபாண்டன்ட் ஒர்க்கை அப்படியே கேக் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ரிப்பனை கேக்கில் படாமல் கொஞ்சம் பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கேக்கை சுற்றி ரெட் கலர்ல மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் ஹார்ட்ஸை கேக்கை சுற்றி டிசைன் பண்ணிட்டோம். கேக்லேயுமே அவங்க கேட்ட வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பி 365 டேஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையும் ஃபாண்டன்ட்ல கட் பண்ணி பிளேஸ் பண்ணியாச்சு கேக்கில். இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 டபுள் ஹார்ட் லாலிபாப், அதாவது சாக்லேட்லேயே மெல்ட் பண்ணி லாலிபாப் ரெடி பண்ணிட்டு அதை கேக்கோட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டாப்பில் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான், இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேக்கோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கான்செப்ட், அதாவது பாப்பா வந்து அம்மா அப்பா கூட சேர்ற மாதிரி இந்த கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிற நண்பர்கள், ரொம்ப நாள் கழித்து பார்க்குற உறவினர்கள், ரொம்ப நாள் சண்டை போட்டுட்ருக்கிற 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி கேக் கான்செப்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி வேறு என்னென்னதுக்கெல்லாம் இந்த கேக்கை யூஸ் பண்ணலாம், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் கான்செப்ட் சஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கு உள்ளே வைக்க போகிற ஹிடன் வேர்ட்ஸையும் சேர்த்தே சொல்லிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கேக் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.